உளுந்தூர்பேட்டைக்கு போகிற வழியிலே இருக்க வசந்த பவன், அங்கேயுமே வசந்த பவன் A to Bலாம் இருக்கும். ஸோ இந்த டைம் நாங்கள் வசந்த பவனை சூஸ் பண்ணோம். ஆஃப்டர்நூன் டைம் வெஜ் ஃபுட்டு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் நிறைய ட்ரை பண்ணியிருந்தோம் வசந்த பவனில். ஸோ வெஜ்ஜில் வந்து வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதே மாதிரி வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தோம். இந்த வெஜ் பிரியாணிக்கு காம்போவாக வந்து சில சைட் டிஷ்ஷும் வாங்கியிருந்தோம். அதில் ஃபஸ்ட்டு கோபி 65 மஷ்ரூம் பிரியாணின்னு சொல்லிட்டு இந்த 2 காம்போவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சில்லி பன்னீர் வித் வெஜ் பிரியாணி வாங்கியிருந்தோம். இந்த காம்போவுமே அட்டகாசமாக இருந்துச்சு. அண்ட் வெஜ் மீல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன் வந்து ஒரு நல்ல லன்ச் கொடுத்த ஃபீல் இருந்துச்சு. வசந்த பவனில் டேஸ்ட் எல்லாமே குட்டாகவே இருந்துச்சு. அண்ட் தென் அதே மாதிரி நைட்டும் வசந்த பவனே போகலான்னு சொல்லிட்டு உளுந்தூர்பேட்டையிலே இருக்குது, அதாவது டோல்கேட் பக்கத்துலேயே இருக்குது, இந்த ஒரு அதர் பிரான்ச் ஆஃப் வசந்த பவனுக்கு போயிருந்தோம். இங்கேயுமே இந்த கிறிஸ்பியான ஃபேமிலி தோசைன்னு சொல்லப்படுற இந்த கீ ரோஸ்ட் வாங்கியிருந்தோம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுக்கு பூண்டு சட்னி, அப்புறம் சில சட்னிஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதோடு வச்சு சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. சாம்பாருமே அட்டகாசமாக இருந்துச்சு. பட் நான் பட்டர் நான் அண்ட் கோபி ஃப்ரைட் ரைஸ் தென் வந்து சில்லி பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த காம்போ எனக்கு எப்போவுமே பிடிக்கும். அதுவுமே டேஸ்ட்டில் குறை சொல்லாதபடி நல்லாவே இருந்துச்சு. வசந்த பவன் வெஜ்ஜில் எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.